விஜய் அவருடைய கட்சி அவர் தாமதமா வந்ததும் ஒரு காரணம் தான். 11:30 மணிக்கு அறிவிச்சிருக்காங்க, அவர் வந்தது ஒரு 6:30க்கு வந்திருக்கிறான்னு சொல்லி. இல்ல ஒரு கடமை இருக்கு, அரசு எங்களை உட்பட எல்லா அரசியல் கட்சிக்கும் ஒரு கடமை இருக்கு. அட்லீஸ்ட் இப்போ 11:30 மணிக்கு நீங்க சொன்னீங்கன்னா ஒரு 2 மணி 3 மணி 4 மணிக்கெல்லாம் வரணும். அது ஒரு கடமை இருக்கு. தொண்டர்களுக்கு தண்ணி கொடுக்கணும், உணவு இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்போ தாமதமாக இன்னும் கொஞ்சம் கூட்டம் சேர்ந்து அவங்களுக்கு அப்படியே தண்ணி இல்லாம சாப்பிட இல்லாம எல்லாம் ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. அங்க நாங்களும் மாநாடு நடத்தியிருக்கிறோம். சமீபத்திலோட நாங்கள் மகாபலிபுரத்தில் நடத்தியிருக்கிறோம். 10 லட்சம் பேருக்கு மேல கூடினாங்க. ஒரு சின்ன பிரச்சனை, சின்ன அசம்பாவிதம் கூட கிடையாது. அதுல 10 லட்சம் பேருக்கு மேலனா அதுல 5 லட்சம், அதுக்கு மேல 5 லட்சம் பேர் உள்ள வர முடியல. ஏன்னா அங்க வந்து திருப்பி விட்டுட்டாங்க போலீஸ்ல, உள்ள வர முடியாது, இடம் இல்லைன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் இருக்கு, நாங்களும் அதை ஏத்துக்கிட்டோம். கட்சிக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு, அதே வேளையில பொதுமக்களுக்கும் பொறுப்பு இருக்கு. பொதுமக்களுக்கு என்ன, இது வந்து இருக்கைகள் வைத்த கூட்டம் கிடையாது, சேர் போட்டு ஒரு அரேஞ்ச் பண்ற ஒரு பொது கூட்டமோ ஒரு மாநாடு கிடையாது. ஏதோ கூடுறாங்க வர்றாங்க, அவர் 20 நிமிஷம் பேசுறாரு, அப்புறம் போயிடுறாங்க. அதுல போய் குழந்தைகளையும் பெண்களையும் கூட்டிட்டு நெரிசலை கூட்டிட்டு போறதெல்லாம் வந்து பொதுமக்களுக்கும் கடமை இருக்கு. அதெல்லாம் கூட்டிட்டு போக கூடாது. இருக்கைகள் இருந்துன்னா கூட்டிட்டு போகலாம், பெண்கள்லாம் கூட்டிட்டு போகலாம், பத்திரமா பாதுகாப்பா கூட்டிட்டு போகலாம் இருக்கு. இதுக்கு முன்பு கூட்டம்லாம் அவ்வளவு நெரிசல்லாம் இருக்குது, அல்ல அவங்களுக்கும் இருக்குது, அல்ல எல்லாத்துக்கும் கடமை இருக்குது, அல்ல. அதனால ஆனா இது போன்ற சம்பவங்கள் மறுபடியும் வரக்கூடாது, நடக்கக்கூடாது. இதை தவிர்க்க வேண்டும். நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் நல்ல நேர்மையானவர் தான். அவங்க அந்த அம்மா இதுக்கு முன்பு ஸ்டெர்லைட் கூட பண்ணியிருக்கிறாங்க. இதுல செய்யட்டும், ஒரு பக்கம் அவங்க செய்யட்டும். ஏன்னா இதுல வந்து அரசாங்கம் எல்லா உண்மைகளையும் அவங்க கிட்ட சொல்லுமா இல்லையான்னு தெரியல எனக்கு. அதனாலதான் அதுதான் நான் எப்படி சொல்றது நான். ஏன்னா அதுக்காக தான் எங்களுக்கு வந்து இன்னும் ஒரு படி போட்டு வேற சிபிஐ விசாரணையோ இன்னொரு ஹைகோர்ட்டோ ஒரு கைடட் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்று போச்சுன்னா இல்ல யார் இன்ஸ்டிகேட் பண்ணிருக்கிறா, யார் பவர் கட் நடந்தது, யார் பாட்டில் உள்ள வீசி இருக்கிறாங்க, இதெல்லாம் வதந்திகள் தான். அது பண்ணிருக்காங்களா இல்லையா, உண்மையா, அதனால ஏற்படுச்சா, எப்படி எங்க இன்ஸ்டிகேட்டிங் பாயிண்ட் வந்தது? இல்ல அதெல்லாம் அது பண்ணுவாங்க எல்லாம். அது ஒரு இன்ஸ்டிகேஷனா நான் பார்க்க முடியாது. பட் இதுல மீறி எங்க இருக்கு இதெல்லாம்? முதல்ல அந்த இடத்தை யாரு தேர்வு பண்ணா, இதெல்லாம் எல்லாமே பொறுப்பெடுத்துக்க வேண்டும். எல்லாமே இதுல வந்து இவங்க தான் சொல்லி யாரும் பழி சொல்ல முடியாது. இல்ல அரசாங்கத்தையோ அல்லது விஜய் அவர்களையோ அல்லது பொதுமக்களையோ எல்லாமே இல்ல அவங்க ஒரு பொறுப்புடன் இன்னும் கொஞ்சம் மேலும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். ஒரு இடத்துல மீட்டிங் நடந்துக்க வைங்கன்னு. அப்ப இது விஜய் வந்து கிட்டத்தட்ட 2 தடவை மீட்டிங் நடத்திருக்காரு. அப்பவே வந்து அவர் குறிப்பிட்ட அவர் சொன்ன கூட்டத்தை விட அதிகமா தான் கூட்டம் வந்திருக்கு. அப்படிங்கிறப்ப வந்து காவல்துறை அந்த சொன்ன இடத்துல வந்து அதிகமா காவல்துறை போட்டிருந்தா கொஞ்சம் விபத்துகள் குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு கூட்டம் வருதுன்னா காவல்துறை கூடுதலா இருக்கணும், பாதுகாப்பு இருக்கணும். ஒரு கட்சி வந்து கூட்டம் போடுவது கட்சியினுடைய ஜனநாயக கடமை. It is their democratic right to hold any meeting, any protest. இந்தியாவில் ஒரு கட்சியினுடைய கடமை, அது பொறுப்பு இருக்கு. அது காவல்துறை வந்து ஒரு அனுமதி கேட்டா பாதுகாப்பு கொடுத்து எந்த இடம் தேர்வு பண்ணி இவ்வளவு கூட்டம் வருவாங்களா, எவ்வளவு கூட்டம் வருமானு ஆன்டிசிபேட் பண்ணணும். உளவுத்துறையுடைய வேலை அது. உளவுத்துறை வந்து நிச்சயமா இதுக்கு முன்பு நடந்த கூட்டம் எவ்வளவு நடந்தது, இப்ப எவ்வளவு வருவாங்க ஆன்டிசிபேட் பண்ணுவாங்க, பண்ணிருக்கணும். அதனாலதான் நான் சொல்றேன், இது வந்து உளவுத்துறையுடைய ஃபெயிலியர் ஒரு பக்கம் இருக்கு. அது இடத்த மாத்தி வேற ஏதாவது இடத்த கொடுத்திருக்கலாம், இல்ல அவங்க போறது தடுத்திருக்கலாம். அட்லீஸ்ட் உள்ள எல்லா மக்களும் உள்ள போறது வந்து ஒரு பக்கத்தில் தடுத்து இருக்கலாம். ஆனாலும் அது மீறி கூட அவங்க வேலை குச்சி வந்திருக்கலாம், எல்லாம் இருக்கு. சரி, அந்த ஃப்ரென்சில என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. அதுல இன்னொரு அடிப்படை ஒண்ணு என்னன்னா, இந்த சினிமா கலாச்சாரம்னு ஒண்ணு இருக்கு. தமிழ்நாட்டில் தான் அதிகமா இருக்குது, கொஞ்சம் ஆந்திராவிலயும் கொஞ்சம் இருக்கு. இதுல என்ன ஒரு அன்னைக்கு கூட சொன்ன ஒரு நகை கடை யாராவது ஒரு நடிகரோ நடிகையோ இல்ல சீரியல் நடிகையோ வந்தாங்கன்னா ஒரு 10,000 பேர் 20,000 பேர் போவாங்க. இல்ல ஒரு ஷூட்டிங் நடக்குதுன்னா அதுல ஒரு 10,000 பேர் பார்ப்பாங்க. ஷூட்டிங் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் பார்ப்பாங்க. ஷூட்டிங் நடக்குது, எல்லா வேலையை விட்டுட்டு பார்ப்பாங்க. இந்த கலாச்சாரம் அதிகமா இருக்கு. அதனால அவங்களுக்கு பிடிச்ச நடிகர் நடிகைகள் யார் வந்தாலும் அது ஒரு பாக்குற கலாச்சாரம் இருக்கு. வேடிக்கை பார்க்கணும், போகணும், வரணும் அப்படிலாம் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் we have to evolve from this. Sir, last one.
சார், நேற்று வந்து மீனவர்கள் வந்து 12 பேர் கைது பண்ணியிருக்காங்க, காரைக்கால் மீனவர்கள். தொடர்ந்து வந்து தமிழக மீனவர்கள் கைது செய்து இதை பத்தி உங்களுடைய கருத்து? நிச்சயமாக இது வந்து தவறான ஒரு போக்கு. இது இலங்கை கடற்படை வந்து அவங்க மட்டும் நேரடியா இல்லை, அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, கடல் கொள்ளையர்களை ஏவி விட்டு அவங்களும் சண்டை போட வைக்கிறாங்க வேணுமே தான். அதாவது ஸ்ரீலங்கன் நேவி ஸ்பான்சர்ட் இந்த இவங்க இதை பண்றாங்க. இதற்கு நம்மளுடைய முதலமைச்சர் என்ன பண்றாரு, ஒரு லெட்டர் எழுதிடுவார், அவ்வளவுதான். இப்ப லெட்டர் டிராஃப்ட் பண்ணி ரெடியா வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுல இருந்து நம்பர் மட்டும் எவ்வளவு பேர் கைது, அந்த தேதி மட்டும் மாத்தி மாத்தி அமுச்சு விட்டுருவார், லெட்டர் அமுச்சு விட்டுருவார். இன்னைக்கு 12 பேர், அடுத்தது ஏதாவது வந்துச்சுன்னா ஒரு 5 பேர் கையெழுத்து, தேதி கையெழுத்து. இதுதான் ஒரு வேலையா பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன் 40 எம்பிகள் வச்சிருக்கிறாங்களே, மக்களவையில் 40 வச்சிருக்கிறாங்க, மாநிலங்களவையில் கிட்டத்தட்ட ஒரு 12 வச்சிருக்கிறாங்க. ஏன் என்ன பண்றாங்க இவங்கெல்லாம்? அங்க போய் போராட்டம் செய்ய வேண்டியதானாங்க? அதே நேரத்தில் நாங்களும் அழுத்தம் கொடுத்து தான் இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், மாண்புமிகு ஜெய்சங்கர் அவருடைய நானும் தொடர்பு கொள்றேன், அங்க அதிகாரிகள் தொடர்பு கொள்றோம், அவங்களும் பேசுறாங்க, பேசி எல்லாம் பண்றாங்க. இதுக்கு ஒரு சுமூகமான தீர்வு ஒன்று கொண்டு வரணும்.